ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். இது என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் செயின் கிளீனர் அண்ட் லூப்ரிகண்ட். இதை வந்து என்னோடய சைக்கிளுக்காக நான் சைக்கிளிங்காக வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இது வந்து வேறு மல்டிபர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன மல்டிபர்பஸ்ங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எதெல்லாம் இது க்ளீன் பண்ணும் அண்ட் ஆல்சோ லூப்ரிகண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராடக்ட் வந்து பாக்ஸில் என்னென்னலாம் வந்துச்சு, ஸோ அதில் என்ன இருக்குங்கிறத அன்பேக்கிங் ஃபஸ்ட் நான் காமிக்கிறேன். டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ எதுலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 2 ப்ராடக்ட். ஒன்று வந்து செயின் கிளீனர், இன்னொன்று வந்து செயின் லூப்ரிகண்ட். கிளீனர் ஓகேவா வந்துருச்சு. பட் லூப்ரிகண்ட் கேப் வந்து உடஞ்சி வந்திருந்தது. பட் பரவாயில்ல, மற்றபடி பாக்ஸில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். நாசிலில் வந்து ஒரு ஓட்டையில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறது வந்து ஃபிட் பண்ணி நம்ம எந்த டார்கெட்டட் ஏரியாவில் அடிக்கணுமோ அங்கே யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூஷுவல் செட்டப் இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோட்டோ மார்க்குங்கிற ப்ராடக்ட். பேசிக்கலாக சைக்கிளிங் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது தெரியும். வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் சர்வீஸ் கொடுவாங்க. பட் ஆனால் இது வீட்லேயே யூஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு விஷயம். அதை நான் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி வாங்க ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இவன் தான் என்னோடய சைக்கிள். மேக்ஸ் சிட்டியில் கிராஸில் இம்பல் கஸ்டோ 700C அப்படிங்கிற மாடல். இவனை நான் வந்து செல்லமா ஜிலேபி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் சைக்கிள் கிடையாது. வந்து ஒரு கியர் சைக்கிள் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க கியர் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோ அப்படிங்கிற ஒன்று வந்து பாப்புலர் செட் தான். ஸோ இது வந்து என்னோடய சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்ட்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எதை மெயினாக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளுடைய கேசெட் தான். ஆக்சுவலாக இதை வந்து கேசெட்னு சொல்லுவோம். பல் சக்கரங்கள். ஸோ இதில் இருக்கிற இந்த ஒவ்வொரு சக்கரத்துலையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், அந்த நிறைய டஸ்ட் அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன முடி மாதிரிலாம் நிறைய போய் பார்ட்டிகல்ஸ் ஒட்டியிருக்கும். ஃபஸ்ட் நம்ம இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லூப்ரிகண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி உங்களோட சைக்கிளையும் மெயின்டெனன்ஸுங்கிறப்போ மோஸ்ட்லி இதை கண்டிப்பாக தவறாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறக்கும் நல்லாயிருக்கும். அந்த சாக்கெட்லேயே இந்த கேசட் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கு எப்படி எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கையில் இந்த ப்ரஷ் இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனரை நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் விடாப்பிடியாக போகாமல் இருக்கிற அந்த க்ரீஸ் கரை எல்லாமே வந்து இந்த க்ளீனருங்கிறதோட வேலையே அதுதான். அந்த க்ளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறது கூட க்ரீஸ் தானாகவே டிட்டாச் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீனர் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்காங்கிறத அப்படி தமிழாக்கம் பண்ணி நான் படிக்கிறேன், கேளுங்க. இது வந்து எதுக்குன்னா, டெவலப்டு டு ரிமூவ் ஹெவி ஆயில் கிரீஸ் ரஸ்ட். அதாவது என்ன தமிழே வரலங்கிறீங்களா? ஆக்சுவலாக இது என்ன, ஹெவி ஆயிலு, அதாவது கடினமான ஆயில், கிரீஸ் கரை, எண்ணெய், துரு, அழுக்கு, தூசி போன்றவற்றை செயினில், அந்த ஸ்ப்ராக்கெட்டில், அந்த கியர் சிஸ்டம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் இடுக்கெல்லாம் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கூட இது வந்து ஊடுருவி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் காஷன் போட்டிருக்காங்க. என்னென்னா, கூலான ட்ரையான பிளேஸில் தான் வைக்கணும். பிகாஸ் இது வந்து ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குழந்தைங்கிட்ட இருந்து தள்ளி வைங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இதோட பயன்படுத்தும் முறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. எல்லா சைட் ஆஃப் செயின்லேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து 2-3 தடவை திரும்ப திரும்ப கூட பண்ணலாம், அழுக்கு இன்னும் போகாமல் இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸு. நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணாலே போதும். ரொம்பலாம் இது காம்ப்ளிகேட் கிடையாதுங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணுறப்போ நம்ம எந்த இடத்துலலாம் அடிக்கணுமோ அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறத ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த சைக்கிள் அப்படியே நம்ம ரிவர்ஸில் பெடல் பண்ணும்போது நமக்கு அந்த செயின் எல்லாமே எல்லா பக்கமும் கவர் ஆயிரும். எல்லா இந்த செயின் போகிற இடங்கள்லையுமே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் அந்த க்ரீஸ் எல்லாமே வந்து பழைய அழுக்கான க்ரீஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். இது வந்து எப்படின்னா, போய் செட் ஆகி அதில் ஆல்ரெடி இருக்கிறத வந்து உருகுன மாதிரி லைக் கீழே வந்துடும். லைக் ஒழுகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் துணி போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக இது க்ளீன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம லூப்ரிகேட் யூஸ் பண்ணுவோம்.
முக்கியமான கிளீனிங் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கையிலயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே கேமராவும் பிடிச்சிட்டு இருக்கனால என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல. பட் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணும்போதே இல்லை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமாவது சைக்கிளை கொஞ்சம் சாய்ச்சிட்டு கியரை வந்து அந்த கேசட்டில் செயின் ஃபர்ஸ்ட்டு செட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் பெடல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கியராக குறைச்சிங்கன்னா அந்த செயின் வந்து அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு பல் சக்கரத்தில் மாறி வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லா சக்கரத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரே ஆகும். அப்படி இல்லாட்டி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த செயின் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக பரப்பிடும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா திரும்ப இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை வந்து என்னால் காமிக்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். பட் எல்லா விஷயத்தையும் என்னால் தனியாக பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து அதை பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் டைம் விட்டுட்டு உடனே க்ளீன் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் டைம் அதில் செட்டில் ஆகி ரிமூவ் பண்ணணும் க்ரீஸை. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கையில் துடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துணியை போட்டு நல்லா ட்ரை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஈஸியாக கொஞ்சம் வரும் நீங்கள் அந்த க்ளீனர் போட்டதுனால. ஸோ அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுவோம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீடித்து உழைக்குமாமா. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான பருவநிலை, எல்லா வெப்பநிலையிலும் லூப்ரிகன்ட் வந்து அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து கரோஷன், த்ரஸ்ட் அதாவது துருவெல்லாம் பிடிக்காமல் எந்த ஒரு அரிப்பும் ஆகாமல் பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் காஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் கூலான ட்ரையான பிளேஸில் வைங்க. இது வந்து பற்றக்கூடியது, குழந்தைட்டு தள்ளி வைங்க, ப்ரெஷரைஸ்டு பாட்டில் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நல்ல காற்றோட்டமான இடத்துல வந்து இதை ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயன்படுத்துகிற முறை வந்து இந்த மாதிரி நல்லா குலுக்கி அதில் உள்ளே இருக்கிற அந்த பால் சவுண்டு கேட்குற வரைக்கும் நல்லா குலுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஆக்சுவலாக அதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பயந்துட்டேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண லூப் வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து டோட்டலி வேறு மாதிரி ரொம்ப நுரையா அண்ட் ஆல்சோ ஸ்டிக்கியாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே இவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணிட்டு இதனால் அழுக்காக்குன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் மாதிரியான ஒரு ஐட்டம் தான் லூப்ரிகண்ட்டுங்கிறது. பேசிக்கலி இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ அந்த ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்குறக்காக பயன்படுத்துகிற ஒரு இது தான். பட் இது வந்து இவ்வளோ ஸ்டிக்கியாக லைக் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செயினில் எல்லாமே வந்து அப்படி ஸ்டிக்கியாக தனியாக போகிறது தெரியும். ஸோ கொஞ்ச நேரம் டைம் விட்டால் செட்டில் ஆயிருமோன்னு நினச்சி பார்த்தேன். பட் ரொம்ப நேரம் டைம் விட்டுமே அது அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன், ஒரு வேளை இதோட நேச்சர் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போய் பார்த்தேன். உண்மையாலுமே அது வந்து ரைடு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இது வந்து இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை. ரைடு போயிட்டு வந்துமே அதிகமான டஸ்ட்டெல்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணாமல் க்ளீனாக தான் இருந்துச்சு. லைக் க்ளீன் இன் த சென்ஸ் பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அது வந்து அதோட பர்பஸை ஒழுங்காக தான் பண்ணுது. ஸோ நான் யூஸ் பண்ண வகையில் இது என்னோடய ரிவ்யூ. தப்பில்லை, இந்த ப்ராடக்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து ரெகுலராக இது வந்து சைக்கிள் சர்வீஸ் கொடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா, நீங்களே இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதை உங்களோட சைக்கிளிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறவங்க தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, மீண்டும் நிறைய சைக்கிளிங் ரிலேட்டட் வீடியோஸோடு நான் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஆல்சோ என்னோட மற்ற வீடியோக்களையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.